சிஎஸ்கே ஒரு டீம் 250 அடிச்சு முடிச்சோம், அதை பத்தி பேசு. தம்பி எங்க போலிங் மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல வெறியா இருந்துச்சு. அதுமான டீம் போலிங் அடிச்சு மேல வந்திருக்கீங்க தெரிஞ்சு. ஒரு வீரன் அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய. கோபால் வந்து 5 டைம் சாம்பியன் சொல்லலாம். பட் ஆக்சுவலா இவங்க ஆடுறது வந்து 5 டைம் சாம்பியன் மாதிரி தெரியல, 1 டைம் சாம்பியன் ஆனவங்க மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுக்கு நம்ம அப்புறம் யாரு எங்க பங்காளி நாங்க சேர்த்துப்போம். சிஎஸ்கே ஃபேன் லொடனோட்டா அண்ட் பிளே பாய் மிஸ்டர் ஹர்திக் பாண்டியா 2.0 எம்ஐ ஃபேன் வாங்க 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 வாங்க. இந்த இதுல வந்து நம்ம சிஎஸ்கே எம்ஐன்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் 5 டைம்ஸ் சாம்பியனோட கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 2 டீமோட பிராக்டிகல் பில்டர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்குவாட் செலக்ஷன் பாத்தீங்கன்னா, ஸ்குவாட் செலக்ஷன்ங்கிறது வந்து ஒரு அதிகமா ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. இது வரைக்கும் வந்து எம்ஐயும் சிஎஸ்கே வந்து அதிகமா பண்ணிருக்காங்க போல. கிட்டத்தட்ட 22 பிளேயர்ஸ் வந்து ஷஃபிள் பண்ணிருக்காங்க. இன்னும் ஹாஃப் ஆஃப் த மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஒரு 8 மேட்சஸ் அந்த தான் ஆடி இருக்காங்க. பட் அதுலயும் வந்து அவங்க வந்து ஒரு 22ங்கும் போதே அவங்களுக்கு தெரியுது எந்த 11 வந்து வைக்கிறது அப்படின்னு. ஏன்னா மோஸ்டா சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ தான் மோஸ்டா ஒரு எத்தனை மேட்ச் தோத்தாலுமே கன்சிஸ்டன்டா அந்த பிளேயிங் லெவல் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா ஓகே அந்த டீம் பிளேயரை வந்து பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிங்கும் போது மேபி இவங்க அந்த ஸ்குவாட் இத்தனை வாட்டி அதை ரொட்டேட் பண்ணும் போதே தெரியுது டீம்ல வந்து இனிமே அந்த பேலன்ஸ்டான ப்ராப்பரான 11 இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனாலதான் இத்தனை சேஞ்சஸ். ஏன்டா இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணீங்களே, அந்த சூரியகுமாரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண கூடாதாடா? உட்காந்து பெபலிகம் சாப்பிட்டு ஜாலியா வந்து அவனுக்கும் வெளியே உட்காந்து மேட்ச் பண்ணணும். பிக்னிக் வந்த மாதிரி இருக்கான், ஜாலியா பபிள்கம் போட்டு வரான், 4 பால் போயிடுறான். சூரியகுமார் யாதவ் பண்ண மாட்டேன்டா. ஏன் ஒய் என்ன கேள்விடா? நான் ஸ்டாட்ஸ் சொல்றேன் பாரு. ஐபிஎல் 2026ல 160 ரன் அடிச்சிருக்கான் 8 மேட்ச்ல. இது 20 ஆவரேஜ், அதுல ஒரு 50 வேற. அந்த 50 இல்லனா அந்த பாரு கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட்ல தான் அவனுக்கு ஆவரேஜே இருந்திருக்கும். அது கரெக்டா. இந்த இதுல வந்து அவனுக்கு ஒழுங்கா படல. ஓகே லாஸ்ட் 2-3 இயர்ஸா அவனுக்கு இதாகல அப்படின்ட்டு. பட் அவன் வந்து ஒரு மோஸ்ட் சீனியர் பிளேயர். இப்ப முன்னாடி ஏதோ ஒரு டீம்ல கூட உங்க அந்த நிக்கலஸ் புரான் எடுத்துக்கோயேன், அந்த எல்எஸ்ஜி மேட்ச்ல அந்த சூப்பர் ஓவர் மேட்ச்லயே வந்து நீங்க வந்து அவங்க எல்லாருமே கேக்குறாங்க கமெண்ட்ரு, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து சூப்பர் ஓவர்ல நிக்கலஸ் புரானுக்கு வந்து நீங்க வந்து ஏன் வந்து அவரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஓபனரா இருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஓகே நம்ம வந்து சூப்பர் ஓவர்னாவே சுனில் நரேன்னு எப்படியுமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆப்போசிஷன் பவுலர். பட் அப்படியுமே அவனை பேக் பண்ணது வந்து நிக்கலஸ் புரானை தான். அதை ரிஷப் பண்ண கேட்டதுக்கு அதான் சொல்றாங்க, ஓகே நாங்க ஆப்வியஸா இந்த மாதிரி சூப்பர் ஓவருங்கும் போதே நாங்க வந்து நிக்கலஸ் புரானை தான் நாங்க பேட் பண்ணோம், அவங்களோட நேம் தான் எங்களுக்கு இது இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு எங்களால இது பண்ண முடியும், அப்பதான் அந்த பிளேயருக்கும் ஒரு இதா இருக்கும், கான்பிடென்டா இருக்கும் நெக்ஸ்ட் மேட்சுக்கு வரும்போது அப்படிங்கிற மாதிரி. அதே தான் இங்கேயும் நடக்குது. நீ சூரியகுமார் யாதவ் சரி ஓகே அவன் ரன் அடிக்கல, பட் அவன் ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஃபீல்டிங் சேஞ்சஸோ இல்ல அவனுக்கு ஏதாச்சும் பவுலருக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்றதோ, அப்படி நீ ரன் சொல்றது கரெக்ட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், 100% நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா அவனோட பேட்டிங் இது வந்து போரா தான் இருக்கு அப்படி இப்படின்ட்டு. பட் பேட்டிங்கை விட்டீங்கன்னா நீ வந்து அந்த ஃபீல்டிங்கா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் அந்த சேஞ்சஸ் அந்த பவுலிங் அந்த பவுலர் இப்போ ஜஸ்பிரீத் பும்ராலாம் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறான் நீயே பாக்குற. அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நீ இங்க போடு அப்படி இப்படின்னு ஒரு மாரல் சப்போர்ட்டா கூட இருக்கும்ல. அந்த மாதிரி இதுக்காக மோஸ்டா சூரியகுமார் யாதவ் டிராப் பண்ண மாட்டாங்க. 100% சொல்றேன். இந்த மேட்ச்லயும் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. இந்த இன்னைக்கு மேட்ச்ல அவன் அடிப்பான்னு நினைக்கிறேன் சூரியகுமார். நீ சொல்ற மாதிரி ஷஃபிள் பண்றானுங்கன்ற அந்த லாஸ்ட் 2 பேர் இடத்த ஷஃபிள் பண்ணி விளையாடிட்டு இருக்கானுங்க தோனி வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி. அதான் தோனி வர வரைக்கும்ன்ற மாதிரி தெரியல, கடைசி வரைக்கும் விளையாட்டு காமிச்சு முடிச்சு விட்டுருவானுங்க தெரியும். அஸ்வின் சேனல்ல பார்த்தேன் ப்ரோ. அஸ்வின் சொல்றதா நிறைய விஷயம் கரெக்டா இருக்கு. அது என்னன்னா டீமோட பேலன்ஸை உடைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க போல இருக்கு. இன்கேஸ் சிஎஸ்கே பிளே ஆஃப் செலக்ட் ஆகாது அப்படின்னா மட்டும் தான் எம்எஸ் தோனி நீங்க வந்து இதுல பார்க்க முடியும். அதர்வைஸ் எம்எஸ் தோனி விளையாட மாட்டாரு மேட்ச்க்கு முன்னாடி நாள் மட்டும். ஆனா ஒன்னா வந்து ஒரு போஸ்ட்டை போட்டு பிராக்டிஸ் பண்ற மாதிரி காட்சி ஏமாத்திடுவாங்கன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அதுதான் உண்மையாவும் இருக்கும். சரி, இவ்வளவு சஃபல் பண்றீங்களா, இந்த துபேவை மட்டும் உட்கார வைக்கவே மாட்டீங்க? நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே கேட்டேன், நீங்களாச்சும் ஆண்டதெல்லாம் பாத்துட்டு இப்ப கேக்குறீங்க. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன புடிங்கிட்டான்னு அவன் ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. வைட் ஆட்கள் வராது, பவுன்சர் வராது, பேர் கேட்டா இட்டரா வேர்ல்டு கப் வின்னர் ப்ரோ ஆறுசாமி ப்ரோ. நீங்க எப்படி ப்ரோ அவரை உட்காரப்பீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்? நான் ப்ரோ இதெல்லாம் கதையாகுது. வேர்ல்டு கப் வின்னருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அங்கேயே அவன் பால் பொறிக்க போற வேலை தான் பாத்துலாம். அதையும் உருப்படியா பண்ணாம பாலை பின்னாடி விட்டுருலாம். எல்லாம் நம்ம நேரம். சஞ்சு சாம்சன் இல்லைன்னா வெள்ளதான் வந்து வேர்ல்டு கப்ல கொஞ்சம் ரன் அடிச்சான். சோ நான் முதல் மேட்ச் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். பட் இப்ப இருக்க ஃபார்ம் இப்ப ஆக்சுவலி சிஎஸ்கேவோட பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? மிடில் ஆர்டர் தான். உனக்கு மேல வந்து ருத்ராஜ் ஒரு மாதிரி டெஸ்ட் மேட்ச் ஆடிடுறான், சஞ்சு சாம்சன் ஒரு மாதிரி ஆடிடுறான், கீழே அதுக்கு அடுத்து ஆட உனக்கு பெருசா யாருமே இல்லை. அதுதான் பிரச்சனை.
ஃபார் இல்ல எக்ஸாம்பிள் இல்ல பிரவிஸ் ஆடல. ருத்து வந்து இவ்வளவு நாள் கேவலமா தான் ஆடிட்டு இருந்தான். ஆஃப்டர் அடிக்கு அப்புறம் எங்க அண்ணன் அண்ணன் மாட்டாரு திரும்பி ரெமோட்டும் அன்னியன் மோடுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யோ ஒரு இன்னும் மேட்ச்ல 2 எல்லாம் மேட்ச் போனா சொல்லாதயா, தெரியும். ஒரு மேட்ச்ல எல்லாம் சொல்லாதயா. ஒரு மேட்ச் ஆடின சூரியகுமார் யாதவ் தான், அதுக்கப்புறம் அவன் இன்னும் ஆடவே இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஆயிட போகுது ருத்ராஜுக்கும். சோ இந்த ஒரு மேட்ச் வச்சுலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கடுத்து சஃப்ராஸ், டுபே, பிரெவிஸ், ஒரு டோட்டலாவே மிடில் ஆர்டர் பயங்கரமா ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப அதுதான் பிரச்சனை வந்து சிஎஸ்கேக்கு. மிடில் ஆர்டர் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் தெரியுமா? எல்லாருமே கண்ணா பின்னா சுத்துறாங்க, பொறுமையா நின்று ஆட ஆள் இல்ல. எக்ஸாக்ட்லி. ஒரு இப்போ ஒன் டவுன் டபுள் டவுன்லாம் ரொம்ப ஒரு பெரிய, இப்போ ஒன் டவுன் டபுள் டவுன்லாம் எப்படி தெரியுமா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் யோசிச்சு பாரு, டப்புன்னு ஒரு பவர் பிளேலயே உனக்கு ஒரு டப்புன்னு 2-3 விக்கெட் போச்சுன்னு வச்சுக்கோ. சிங்கிள் ஒன் டவுன் இறங்கணும், டபுள் டவுன் இறங்கணும், ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியா விளையாடுவாங்க. கிரவுண்ட்ல தான் பாலே டிராவல் பண்ணும் முக்காவாசி நேரம். பாடி செட் ஆனதுக்கு அப்புறம் தான் 6-4 போவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல, இறங்கணுமா வருதா 2 பால் பேட்டுக்கு வந்தா அடிப்போம், இல்லைன்னா போய் வீட்டுக்கு போய் கட்டையை போட்டு தூங்குவோன்ற மாதிரி ஆடுறானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நேச்சர் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு கரெக்டே இல்ல. எல்லா மேட்சும் கை கொடுக்காது. இந்த வருஷம் பாரு எப்பவுமே இல்லாத மாதிரி ஒரு சீசன் முடியும் போதுதான் பார்த்தோம்னா +1 ரன் ரேட் இருக்கும், -1 அப்படின்ற மாதிரி ரன் ரேட் இருக்கும். இந்த சீசன் பார்த்தோம்னா பாதி மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இப்பவே எல்லாம் +1, 2 கிட்ட எல்லாம் போயிட்டாங்க. கீழே இருக்கவங்க எல்லாம் பார்த்தோம்னா -2 அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. ரீசன் என்னன்னா இதுதான். அதாவது 14 மேட்சஸ்ல வர ரன் ரேட் டிஃபரன்ஸ் 8 மேட்சஸ்ல கொடுக்குறாங்க. ஒண்ணு கண்ணா பின்னா நடிச்சு 70, 60 அவுட் ஆகுறது இல்லையா, சுத்தி 260, 270 அடிக்கிறது. எல்லா டீமுமே இப்போ ஒரு பிளா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவன் எவனாலையுமே ஜெயிக்க முடிய மாட்டேங்குது. முக்காவாசி மேட்ச் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தோத்துருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா டார்கெட்டை ரொம்ப 250, 260 மைண்ட் லெவல்ல வச்சு வரானுங்க, கண்ணா பின்னா சுத்துறானுங்க, ஸ்கோர் வர மாட்டேங்குது. எதையோ அதிசயமா அப்படி இப்படி மீறி அதையும் அடிச்சுட்டாங்கன்னா அதை வந்து பின்னாடி ஏதோ அடிச்சுட்டு போயிடலாம். அது எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு நேரம் இவனுக்கு அடிக்கிறனாலேயே அவங்களுக்கு பயத்திலேயே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஸ்கோர் செட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்ல வந்துடுறாங்க. இங்கதான் நிறைய டாக்டிக்கல் பிளண்டர் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. நான் 2 விஷயம் நோட் பண்ணேன். லாஸ்ட் 2 மேட்ச் நான் சொல்றேன் பாரு. அகைன்ஸ்ட் ஜிடி பாத்தீங்கன்னா உர்வில் பட்டேல் வந்தோடனே அவுட் ஆயிட்டான். அவ்வளவு சீக்கிரம் பவர் பிளேக்குள்ள ஒரு இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்து முகேஷ் சௌத்ரி இல்லாம அந்த மேட்ச் விளையாடுனீங்க. முகேஷ் சௌத்ரி வந்தாலும் கைட்டி இருப்பான்லாம் நான் சொல்ல. பட் முகேஷ் சௌத்ரி இல்லாம ஒரு மேட்ச் எடுத்துட்டு போனீங்க. அது உங்களுக்கு போலிங்ல ரொம்ப டஃபா இருந்துச்சு. ஏன் இதை நீங்க எம்ஐக்கு அகேன்ஸ்டாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமலுக்கு பிரசாந்த் வீர் பேட கட்டிட்டு இருந்தான். அந்த டைம்ல கார்த்திக் சர்மா சீக்கிரம் அவுட் ஆயிருந்தா அந்த மேட்ச் அக்யூஷனே கிடையாது. சோ நீங்க அங்கங்க டாக்டிக்கல் பிளண்டர் பண்றீங்க. பட் அது வந்து சில டைம்ல இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஸ் ஆகும்போது நல்லா மாட்டிக்கிறீங்க. சோ இங்கதான் நான் என்ன சொல்றேன்னா பிளமிங் அண்ட் கோல் மேல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நாட் ஒன்லி திஸ் டோர்னமெண்ட் ப்ரோ. நீங்க எந்த டோர்னமெண்ட் பிளமிங்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாரு. வித்தவுட் தோனி நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஜென்ரலா. பட் வித்தவுட் தோனி பிளமிங் ஒண்ணுமே போடுங்களா ப்ரோ. ஓப்பனா சொல்ற பிளமிங் ஒண்ணுமே பண்ணல. அந்த SA20 இந்த 20 அந்த 20ன்றானுங்க. அது எல்லாத்துலயுமே போய் பிளமிங் கஷ்டம் தான் பட்டிருக்கான். ஓகேவா, இந்த IPL டோர்னமெண்ட்ல தான் ஒரு சக்சஸ்ஃபுல் கோச்சா இருக்கான். ஆனா அந்த கோச்சுக்கு தோனி இல்லாத போது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அப்படி டீமை ஒரு ப்ராப்பரா பில்ட் பண்ணலையான்னு தான் தோணுது எனக்கு. கோச்சோட வேலை என்னன்னா அங்க போய் உட்காந்துட்டு அவனும் இந்த ஆர்டர்னா அந்த ஃபர்ஸ்ட் 7 பேர்னா ஒரு 5-6 பேர் பேட்ஸ்மேனு, ஒரு 2 ஆல்ரவுண்டர், 4 போலர், அதுக்கு யார் பக்காவா ஒரு செட் ஆவாங்கன்ற ஒரு பிளானே இல்ல. ஒரு 4 ஃபாரினர்ஸ் எடுக்கிற உனக்கு அதுலயுமே ஒரு பர்ஃபெக்டா யாரையுமே நீ எடுக்கல பெருசா. ஓவர் டன்னே பார்த்தோன்னா ஒரு லக்கி கிக்குன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. அவங்க பிளான் பண்ணி கிக் பண்ணது இல்ல, அது லக்கி கிக். அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான்றதை அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாஸ்ட் இயர் அவனே எடுத்ததே பேட்டிங்க்கு தான். பட் அன்பார்ச்சுனேட்டா சம்டைம்ஸ் அவன் ஆங்கரிங் ரோல் பண்ணி பேட்டிங்கும் பண்றான், போலிங் அதை விட சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். ஏன் இது ஓவர் டென்னுக்கே ஸ்டார்டிங் தான் இருக்கு, போலிங் நம்ம இவ்வளவு நல்லா போடுவோம். அப்படி இல்ல ப்ரோ. என்னன்னா ஓவர் டென் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது ப்ரோ. அவனை எடுத்ததே கடைசியில தான் ஏதோ எடுக்கணுமே எடுத்தானுங்க. போன வருஷம் பெருசா சான்ஸ் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுத்தவனே அவன் பர்ஃபார்ம் பண்றான். அவன் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது, அவன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேல கிளிக் பண்ணிட்டு இருக்கான். பட் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டெவால் ப்ரூவிஸ் சொதப்புறான். கண்டா வர சொல்லுங்க அப்படின்னா இப்ப ஏன் வந்தான்ற மாதிரி அவன் பேட்டிங் ஆடிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்து இது சிவம் டூபேவும் சரியா ஆடுறது கிடையாது. சப்ராஸ் கான் நெட்லயே அவுட் ஆகலன்னு ஓவர் ஹைப் கொடுத்தாங்க. எப்படி RCBல ஜிதேஷ் சர்மாவும் அந்த மாதிரி இங்க சப்ராஸ் கான் வந்தா சுத்துன்னு சுத்துறான கண்டி எதுவுமே ப்ராப்பரா பேட்ல பட மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறான். சோ திஸ் இஸ் வாட் சிஎஸ்கே ஹிட்டர்ரா. அவனை வந்து டபுள் டவுன் இறக்கி ஆங்கரிங் ரோல் பண்ணுனா அவனுக்கு வருமானு தெரியல. ஃபர்ஸ்ட் அவன் ஸ்பின்னுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் ப்ரோ. அவன் பாரு இந்த சீசன் ஃபுல்லா ஸ்பின்னுக்கு அவுட் ஆயிட்டான். இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும், பட் கொஞ்சம் பரவாயில்ல. பட் மச் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு டெவலப் பண்ணிருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் 4 மேட்ச் பண்ண பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரல நான் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு. சும்மா சுத்தறான் அப்படின்னாட்டு கண்ணு. குட்டி ஏபிடி என்று அழைக்கவில்லை. குட்டி ஏபிடின்னா ஊரே அழைக்கிறேன், நீ கூப்பிடலன்னா என்ன? அதுதான்டா சொல்றேன், அதுதான் ரீசன்றேன். ஏபிடினே பார்த்தா இந்த மாதிரி க்ரூஷியல் சிச்சுவேஷன்ல விட்டுருவான். க்ரூஷியல் சிச்சுவேஷன்ல விட்டுருவான். 1-2 மேட்ச் தான் ஆடுவான். இல்ல போடா அவன் இல்ல நீ ரொம்ப இயர்லியா வச்சுக்க. இந்த மாதிரி செமிஃபைனல் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி இதுல மோஸ்டா விட்டுருவான். ஓகேவா, பிரஷர் ரொம்ப பில்ட் ஆனா அவன் சரியா ஆட மாட்டான். தி சேம் பிரஷர் இஸ் பில்டிங் ஆன் டெவல் பிரவிஸ். அவன் அதே இது பண்றான். அவன் ரொம்ப இது பண்றாங்க.
எக்ஸாக்ட்லி பட் இந்த அவனை ரொம்ப டிபெண்ட் பண்றாங்க. சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கேன், அடுத்த டிபெண்டன்ட் யாருன்னா எல்லாரும் டெவல் வைஸா பாக்குறாங்க. நம்மளால என்ன பண்றாரு, தலையை குனிஞ்சுக்கிட்டே ஒரு ஷாட் ஆடுறாரு, கேட்ச் முடிச்சோம் வெளியே போயிடுறாரு. நம்மளால தான் மாத்தி பண்ணிட்டு இருக்காரு. சரி அப்படியே சரி லைட்டா அப்படி குனிஞ்சு எம்ஐயை பார்த்தோம்னா அவனுக்கு வந்து ஷர்துல் தாக்கரை வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தானுங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஃபீல்டிங்ல இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ண ஒரே டீம் இவனுக்கு தான்டா. பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 1 இருந்தா கூட பரவாயில்ல, பாயிண்ட்ஸ் டேபிள்ல எங்க எட்டி பார்த்தா கூட தெரியாத இடத்துல இருந்துட்டு எதுக்குடா நீங்க சர்துல் தாக்கரை கொண்டு வந்தீங்கல்ல, யூஸ் பண்ணிருக்கலாம் மேடா, எதுக்குடா யூஸ் பண்ணல இந்த மேட்ச்? எனக்கு அதுதான்டா சிரிப்பா வருது. அதான்டா 8-5 ஸ்டார் டூடல் ஓகேவா, இது ஒரே கோட் அதுதான் ஓகேவா. அதாவது சிம்பிளா சரி ஓகே அது பண்ண பார்ட். அதாவது அதான்டா அந்த மேட்ச் ஆக்சுவலா ஒரு 243 கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரி எல்லாம் 1 கட்டையில 240 எல்லாம் அடிச்சது இல்ல, அந்த மாதிரி அடிச்சு அவங்க ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிட்டானுங்க. அபிஷேக் சர்மாவும் சரி டிராவிஸ் ஹெட்டும் சரி, டிராவிஸ் ஹெட்லாம் ப்ளூ சட்டையை பார்த்தா அடிப்பேங்கிற மாதிரி அடிச்சான் ஓகேவா. இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல எல்லாம் அவனுக்கு படவே இல்லை அவ்வளவா. நானே யோசிச்சேன் என்னடா ஹெட் இவ்வளவுதான் ஆடுறான், அபிஷேக் சர்மா நல்லா ஆடுறான், ஹெட் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான்ட்டு. அந்த ப்ளூ சட்டையை போட்ட டிராவிஸோட பிரச்சனை எங்க அண்ணன் ரோஹித் சர்மா எடுக்கல. நானும் அதான் சொல்லலான்னு. எங்க எங்க அண்ணனே இல்ல, எங்க அண்ணனே எடுக்காம வந்திருக்கீங்களான்னு. அவனுக்கு தலை இல்லையா இப்ப காட்டுறேன்டா, என் தலையை எடுக்காம எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கீங்க காட்டுறேன். ஜோக்கர்னா 3வது ஓவர்லயே அவுட்ரா. ஒருத்தர அப்பீல் பண்ணடா, அப்பீல் பண்ணிதான் மேபி கேம்ஸ் எம்ஐ சைடு போயிருக்கலாம்டா. ஏன்னா இஷான் கிஷனும் சீக்கிரம் அவுட் ஆயிட்டான். கிளியர் அவுட்னு தெரிஞ்சது, ஏன் அவங்க போவே இல்லைன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஒருத்தரும் தலையை திருப்பலடா, பவுலரும் போயிட்டான், கீப்பரும் வாங்கிட்டு நார்மலா அப்படியே போயிட்டு பார்க்கும் போது அவங்களுக்கு ஒருத்தனுக்குமே தெரியலன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் கேட்ச் எல்லாம் ஜோக்கு தான். நமந்தீர் வந்து இது என்னது மிட் ஆஃப்லயே இங்கே ஒரு கேட்ச் விடுவான். அப்படி அங்கதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேட்ச் ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்டா மாச்சு. அதுக்கப்புறம் எட்டு நிறுத்தவே இல்லை, அடிக்க ஆரம்பிச்சும் போயினே இருக்கிறான். சரி லைட்டா இன்னைக்கு மேட்ச் டச் அப் பண்ணுவோமா? சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ, எல் கிளாசிக்கோ வர அப்படி இப்படின்றானுங்க. இது உங்க கதை இருக்கு, உங்க டீமுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே வராதுன்னு பேசுறானுங்க, அதை பத்தி எல்லாம் பேசு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா 150 முக்குவீங்கன்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா 150 முக்குவோமா? 240 அடிச்சு எம்ஐ இது பண்ணமே, விரிச்சு விட்டோமே, பாத்தியா இல்லையா? அப்படி அந்த ஒரு மேட்ச் அடிச்சது எந்த ஒரு மேட்ச்? அது யாரு கீழே இருக்கவங்க அடிச்சிருக்கீங்க. சரிப்பா, அவனுக்கு போலிங் தகுதிக்கிட்டு இருக்காங்க. சரி சிஎஸ்கே ஒரு டீம் 250 அடிச்சு முடிச்சோம், அதை பத்தி பேசு. அப்படி எங்க போலிங் மட்டும் இந்த ஸ்டார்டிங்ல வெறியா இருந்துச்சு, அதுவும் கேவலமா தான் இருந்துச்சு. கேவலமான டீம் போலிங் அடிச்சு மேல வந்திருக்கீங்க தெரிஞ்சு. ஒரு வீரன் அடிச்சிருந்தேன்னா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய. நல்ல போலிங் வந்துருச்சுன்னா பவர் பிளேல 4 விக்கெட் போடாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. இப்ப நான் காந்தாரா ஸ்டைல்ல சொல்றேன் பாரு, இந்த டோர்னமெண்ட்லயே ஸ்ட்ராங்கான டீம்னா நாங்க தான்டா. போலிங் இருக்குது, பேட்டிங் இருக்குது, மிடில் ஆர்டர் லைட்டா வீக் ஆகிது, அது மட்டும் தான் சின்ன பிரச்சனை. ஜிதேஷ் சர்மான்னு ஒருத்தர் இருக்கான். இது நீ 1990s 2000 முன்னாடி பாத்துன்னு கிரிக்கெட்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்க மாட்டான், இஸ் ஜஸ்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்ற மாதிரி தான் ரோல் பண்ணிட்டு இருப்பான். அதே ரோல தான் இப்ப ஜிதேஷ் சர்மா ஆர்சிபிக்கு பண்ணிட்டு இருக்கான். அந்த காலம் மலை இவனுக்கு அதுக்கேத்த மாதிரி என்னன்னா அவனை முன்னாடி இறக்கி விடுறாங்க. அவன் ஒரு 18வது ஓவர் இறக்கி விட்டா அவன் போய் கொஞ்சம் நல்லா ஏதாவது பவர் ஹிட்டிங்கிற பேர்ல 4 6 2 6 அடிச்சுட்டு தான் வருவான். அவனை தூக்கிட்டு போய் 9வது இறக்கி விட்டு எனக்கும் பேட்டிங்க்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி அவுட் ஆயிட்டு அவனுக்கு ஆர்டர் எங்கே கொலாப்ஸ் பண்றானுங்க. எல்லாமே நல்லா பண்றானுங்க, பட் அந்த மிடில் ஆர்டர்ல மட்டும் யார் எங்க இறக்கணும் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்டு எல்லா மேட்சும் பேட்டிங்காக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. நான் அவனை இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுட்டு ஜேக்கப் டஃபி, ரொமாரியோ ஷெப்பர்ட் 2 பேர்ல யாரெல்லாம் ஒருத்தவங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலான்றதை ஆர்சிபி திங்க் பண்ண மாட்டேங்குது. லிட்டில் பிட் பெரிய கன்சர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா சுயாஷ் சர்மாவோட லெக் ஸ்பின் தான். பையன் மேல பார்த்து பால் போடுறானே கண்டி தரையை பார்த்து ஒரு பாலும் போடுறது இல்ல. சோ அதுதான் பெரிய கன்சர்ன். பட் இந்த ஓட்டையெல்லாம் எனக்கு என்னன்னா ஓகே எங்ககிட்ட இவ்வளவு ஓட்டை இருக்கு, சரி அடுத்த டீம்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் போலிங்ல ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகேவா, ஆர்ஆர் வந்து பேட்டிங்ல ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, பட் போலிங்ல அவங்களும் வீக்கா இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சும் அதே தான். ஓகேவா, கீழே இருக்க டீம் பத்தி நான் பேச விரும்பவே இல்லை, அப்படின்னு காம்படிஷன் இருக்கானுங்களா இல்லையான்னு தெரியல. ஜிடி மட்டும் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ஜிடி வேணா போலிங் எங்களை விட ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஓகேவா, அப்படிதான் சொல்லி ஆகலாம். ஜிடி நீயும் தான் வாங்கிட்டு வந்திருக்க, கீழே இருக்கவங்க மட்டும் தான் அடிச்சுட்டு வந்திருக்கான். நாங்க பரவாயில்லப்பா, நாங்க கீழே இருக்கோம், காம்படிஷன் அவுட் ஆஃப் தான் இருக்கோம் ஆல்மோஸ்ட். ஓகேவா, நீங்க தானே முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல பாரு, சிஎஸ்கேக்கு ஸ்டில் சான்சஸ் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களோட ஷெடியூல் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எல்எஸ்சி கூட 2 மேட்ச் இருக்கு, அதெல்லாம் ஈஸியா வின் பண்ணிட்டு போகலாம். இன்னைக்கு ஜெயித்தாலே நாங்க 6வது இடம் வந்துருவோம். இன்னைக்கு அதுக்கு நீங்க ஜெயிக்கணும், ஜெயிக்காம பேசக்கூடாது. 4 இடத்துக்காக அடிச்சுட்டு இருக்கோம், கீழே 2 பேர் அடிச்சுட்டு இருக்காங்க. கேகேஆர் எல்எஸ்சி பார்த்தா அப்பப்போ என்ட்ரி கொடுத்து நீ ஏதோ கேகேஆர் மிஸ்டேக் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. பத்திரானா வேற உள்ள வந்துட்டான். கேகேஆர் ஏதோ பாயிண்ட்ஸ் டேபிள் லைட்டா கொலாப்ஸ் பண்ண போறானுங்க. டாப் 4 இதுக்கு முன்னாடி 200 கொடுத்திருந்தாங்க, இப்ப பத்திரானா வந்துட்டா 240 கொடுப்பாங்க. அவன் நல்லா இது வரைக்கும்
இது வரைக்கும் ஓவரால் ஐபிஎல்லே வந்து கேட்ச் எஃபிஷியன்சில கேகேஆர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கானுங்க. செகண்ட் தான் ஆர்சிபி. கேட்ச் எஃபிஷியன்சில வரதே 4-3 கேட்ச் தான், அதை எப்படி விடுவானுங்க, அதை பிடிச்சிருக்காங்க, அதனால எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கு. அந்த விஷயத்துல எங்க டீம்ல ஜிதேஷ் சர்மா, பிரின்ஸ் சால்ட் மாதிரி கீப்பர்ஸ் ஃபீல்டர்ஸ் எல்லாம் இருக்காரு, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எங்க போற பால் இருந்தாலும் பிடிச்சிருவானுங்க. பட் ஓகே, சரி வா இன்னைக்கு மேட்சை பத்தி பேசுங்க. எல் கிளாசிக்கோ பெருசா அப்படி இப்படின்றானுங்க. இங்க வேற இந்தியா பாகிஸ்தான் வேற போன வீடியோல சொல்லி விட்டான். சொல்ல அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ என்ன யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? ஜெயிச்சிருவீங்களா இந்த வாட்டி? ஏன்னா ருத்துவோட இன்னைக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தோணுது. கமெண்ட்ஸ் போட்டிருந்தான் ப்ரோ, அவன் ருத்ராஜ் இல்ல ப்ரோ தர்தராஜ் அப்படின்னு போட்டிருந்தான். அவன் ஆக்சுவலி நான் சொல்லிட்டு பாக்குற நேரம் வரும். இந்த மேட்ச் நீங்க ஜெயிக்கணும்னா ஒண்ணு ருத்ராஜ் ஆடணும் இல்ல சாம்சன் ஆடணும். சாம்சன் போட்டா முடிஞ்சிச்சு. இந்த சீரீஸ்ல அவன் இந்த அளவுக்கு ஆனதே பெரிய விஷயம். திருப்பி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ருத்ராஜ் ஆடினாதான் உண்டு. இல்ல ஆக்சுவலி என்னன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஒரு வாட்டி இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருந்தான். போஸ்ட் போட்டப்போ கீழே வந்து மகேந்திர சிங் தோனி வந்து போட்டிருந்தாரு 100 இஸ் லோடிங். அன்னைக்கு நைட்டு மேட்ச் 100 தான், ஓகேவா? அதே மாதிரி ருத்துவோட போஸ்ட்ல இன்னைக்கு வந்து அதே மாதிரி பிரைம் ருத்து இஸ் பேக்ன்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அப்பனா கம்பேக் இருக்கு. ஐயோ தலையே சொல்லிட்டாரு. ஹர்திக் பாண்டியா பத்தி ஏதாவது சொல்லணுமா? ரெண்டு வார்த்தை இருக்குடா சொல்றதுக்கு. சொல்லு, என்னது சொல்லு. நோ கமெண்ட்ஸ். அதான்டா ஆஸ் அ கேப்டனா அவனால இப்போ அவன் ஆக்சுவலா அந்த 240 அந்த மேட்சே கூட எடுத்துக்கோயேன். அந்த ஒரு 240 ரன்ஸுங்கும் போது அவன் ஆக்சுவலா நல்லா தான் பண்ணான். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஹர்திக் பாண்டியா ஒண்ணுமே பண்ணல சொல்லிட்டு இருந்தோம். அவன் ஒரு நல்ல ரன்னு தான். ஆக்சுவலா அந்த எக்கனாமிலேயே வந்து என்ன சொல்றது, அவனோட எக்கனாமி நல்லா இருந்துச்சு. அவன் போட்ட அந்த 4 ஓவருமே நல்லா தான் போட்டிருந்தான். அவனுக்கு ஒரு அந்த 8 ஓவரா எவ்வளவு, அந்த 8 ஓவர்ஸ் 56 எவ்வளவு வந்துச்சு, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. அந்த ரன்னுக்கு மேலேயே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனும் ஃபீல் செட்டை மாத்திரான், இப்படி என்னென்னமோ பண்றான். பட் ஒரு இதுக்கு மேல அவனுக்கு அது போயிடுச்சு. என்னடா எவ்வளவு அடிச்சாலும் போயிட்டுடா, என்னடா எப்படா இது பண்றதுன்னு. பட் ஆக்சுவலா அவன் வந்து அந்த பிரஸ் மீட்டிங்ல சொல்லும் போது அவன் சொன்னான், கிளியரா சொன்னான், இது வந்து நான் எந்த ஒரு பவுலரையுமே மென்ஷன் பண்ணணும்னு நான் விரும்பல. ஆஸ் அ பவுலிங் யூனிட்டா எங்களால கிளிக் பண்ண முடியல தான் தவிர இந்த பவுலர் ஒழுங்கா போடல அந்த பவுலர் ஒழுங்கா போடல அப்படிங்கிற மாதிரி நாங்க எந்த இதுவுமே நான் வந்து யாரையும் வந்து நான் குத்த சொல்லல. எங்களுக்கு என்னன்னு தெரியல. அவன் இன்னொன்னு சொன்னான். ஆக்சுவலா அந்த மேட்ச்ல வந்து கிரௌட்ல வந்து ஆப்போனன்ட் டீமை வந்து இது பண்ணி பேசினாங்க, ஐ மீன் சாண்ட் பண்ணாங்க போல. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஹோம் கிரவுண்ட்ல ஆப்போனன்ட் டீமோட டைம் சாண்ட் கேட்கறது வந்து கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். தெரியல ஹர்திக் பாண்டியா, அதான் எனக்கு இந்தியான்னு வரும்போது அவன் வேற மாதிரி இருக்கான். மும்பை இந்தியன்ஸுன்னு போகும்போது அதே டீம் தான், அது நல்ல லைன் அப் தான். அது எங்க எது மிஸ் ஆகுது, மிஸ் ஆகுதா என்ன ஏது அப்படிங்கிறது என்ன ஒன்றும் புரியல. பட் அவனால அது எப்படி, நிறைய பேர் சொல்றாங்க ஹர்திக் பாண்டியா வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும், அதுக்கு பதிலாக திலக் வர்மாட்ட கொடுக்கணுமோ இல்ல ரோஹித் சர்மாட்டே திருப்பி கொடுக்கணும்னு. என்ன கேட்டா தேவையே கிடையாது, ஹர்திக் பாண்டியாவே பண்ணட்டும். நீயே ஒரு இதுல சொல்லியிருந்த, நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், அவனோட வின் பர்சன்டேஜ் வந்து கேப்டன்ல வந்து அவன் 4th இருக்கான்டா அப்படிங்கும் போது அது வந்து சாதாரண விஷயமா கிடையாது. நீயே சொல்ல அதை பத்தி. ஆக்சுவலி நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானுமே ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி அப்படி இப்படின்னு யோசிச்சேன். பட் ஐபிஎலோட பெஸ்ட் கேப்டன்ஸ் ரெக்கார்டு எடுத்து பாக்குறேன், அந்த டாப் 4ல இருக்கான். ரஜத் பட்டிதார் ஃபர்ஸ்ட் இருக்கான். ஓகே, இது இயர்லி ஸ்டேஜ் தான் ரஜத் பட்டிதார் ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் நான் இல்லைன்னு சொல்ல. பட் ரஜத் பட்டிதார் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். செகண்ட், தேர்டு தோனியே 5th, ரோஹித் 6th இருக்கான். பட் இவன் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து 4th பொசிஷன்ல இருக்கான். இவ்வளோ கேவலமா லாஸ்ட் 3 years எம்ஐக்கு பண்ணியும் அவன் வந்து அந்த டீமை 4th, ஐ மீன் அவனோட கேப்டன்சி ரெக்கார்டு நல்லா இருக்குன்னா அவன் அந்த அளவுக்கு ஜிடில நல்லா பண்ணிருக்கான்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவன் ஃபைனல் கூப்பிட்டு போனதா இருக்கட்டும், கப்பை அடிச்சு கொடுத்துட்டதா இருக்கட்டும். சோ எனக்கு என்ன ஒரே ஒரு கொஸ்டின்னா, சேம் ஹர்திக் பாண்டியா இங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ண முடியும்? அவன்கிட்ட கேப்டன்சி ஸ்கில் இல்லாம இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டான். ஈவன் அவன் ஃபைனல்ல போய் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கான் ஜிடில, அவன் கப்பை அடிச்ச வருஷம். சோ அந்த வருஷம் அவன் போலராவும் நல்லா பண்ணான். ஓகேவா? நான் இப்பவும் சொல்றேன், நான் எஸ்ஆர்எச் மேட்ச் பார்த்தேன். ஒரு கேப்டனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அவன் இருந்தான். பிகாஸ் யார் போட்டாலும் அடிச்சாங்க. பூம்ரா கையில பால் கொடுத்தோம், பூம்ராவாலே நல்லா போட முடியல. ஓகேவா? யார் போனாலும் அடிச்சா அவன் ஃபர்ஸ்ட் நாள் டென்ஷன் ஆவான். ஆனா இந்த மேட்ச்ல அவன் டென்ஷன் ஆகல, கை விட்டு போயிடுச்சு. சிம்பிளா வந்து ருத்ராஜாவது ரொம்ப போயிட்டு உழப்புவான், அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் எல்லாம் உணர்வான், ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். பட் ஹர்திக் பாண்டியா கிளவரா பேசலாம். ஆக்சுவலா இது மாதிரி நடக்கும் எனக்கு புரியுது. பட் எங்க போலர்ஸ் நாங்க தான் பேக் பண்ணணும், பரவாயில்ல இது நடக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பாசிட்டிவா சொல்லுவான். இதுவே தலைவர் ருத்ராஜா இருந்தா பிச்சு ரோடு டஃபா இருக்கு, ரூட்டு டஃபா இருக்குன்னு ஏதாவது வளரி கேவலமா போஸ்ட் பிரசன்டேஷன்லயும் பேட்டிங் மாதிரி சொல்ல போயிருப்பான். பட் ஹர்திக் பாண்டியா நான் மெச்சூரிட்டியை பார்த்தேன். ஓகேவா? ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில எனக்கு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. நான் ஸ்டில் என்ன சொல்றேன்னா, டாக்டிக்கல் பிளண்டர் சிஎஸ்கே சொல்ற மாதிரி தான். மேனேஜ்மெண்ட்ல டாக்டிக்கலா சரியா ஒர்க் பண்ண மாட்டாங்க. மேபி என் கொஸ்டின்ஸ் என்னன்னா, கிரிக்கெட் எவால்வ் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? அந்த எவால்வ் வந்து மேனேஜ்மெண்ட்டும் ஆகணும் அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 50 ரன் அடிச்சாலே ஒரு காலத்துல எல்லாம் வாட் அ பவர் பிளே அப்படின்னு.
இப்பெல்லாம் 80 ரன் அடிச்சாதான் அந்த பவர் பிளே சாட்டிஸ்ஃபைடு, 80 100 அடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல மேனேஜ்மெண்ட்டும் எவால்வ் ஆயிருக்காங்களா சிஎஸ்கேலயும் சரி எம்ஐலயும் சரி? அந்த எவால்வ் ஆகாததுனாலதான் இவங்க ஸ்டில் இன்னும் வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின். திடீர்னு பார்த்தா குவிண்டன் டிகாக் விளையாடுறான், திடீர்னு ரிக்கல்டன் விளையாடுறான், நமந்தீர் பினிஷரா இருந்தா நமந்தீர் இப்ப 1 டவுன் விளையாடுறான், திலக் வர்மாவை கீழே இருக்கிறீங்க, சூரியகுமார் யாதவ் நான் எப்பவும் சொல்றேன் சூரியகுமார் யாதவ் நான் உட்கார வைக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனா நீ வந்து முட்டு கொடுப்ப ஸ்கை ஃபேனா இல்ல மும்பை ஃபேனா எனக்கு தெரியாது. பட் சூரியகுமார் யாதவ் என்னை பொறுத்த வரைக்கும் he has to sit out. ஓகேவா? சோ அவன் இருந்தானா கண்டிப்பா நீங்க இந்த டோர்னமெண்ட்ல இன்னும் அடி வாங்கி தான் வெளியே போவீங்க. கைஸே ஒரு மாதிரி உட்கார வச்சாதான் கம்பேக் கொடுப்பான். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்திருக்கு. கரெக்ட். ஓல்ட் பேக் பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ணலாம். நிறைய பேர் ஓல்ட் பேக் கொடுத்து நல்லா பண்ணிருக்காங்க, இல்ல நான் சொல்றேன். பட் ஒரு கட்டத்தை தாண்டும் போது ரெஸ்ட் கொடுத்துட்டு வரவன் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கான். அட் சேம் டைம் நீ ஓல்ட் பேக் பண்ணவங்களோட ரெஸ்ட் கொடுத்தவங்க நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் ஓல்ட் பேக் பண்ணி கடைசியில பண்ணாங்க. டெவன் கான்வே எங்க இருக்கான்னு தேடுற அளவுக்கு. ஏன் அவங்க டீம்ல எம்ஐ டீம்லயே பாடுறா, குவிண்டன் டிகாக் உட்கார வச்சுட்டு வந்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி, ரிக்கல்டன் உட்கார வச்சுட்டு வந்தா அவன் இப்போ நடுவுல டக்குன்னு வந்து செஞ்சுரி. ஏன்னா நீ உட்கார வச்சினா மட்டும்தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், ஓகே நம்ம ஏதோ தப்பு பண்றோம், நம்ம உட்கார்ற அளவுக்கு கேவலமா வந்துட்டோம்னு ஈகோ அடிக்கும். அப்பதான் அவன் பண்ற தப்பெல்லாம் அவன் சரி பண்ணுவான். நீ இப்படியே விளையாட வச்சிருந்தான்னு அவனுக்கு யோசிக்கவே டைம் கிடைக்காது. சரி இந்த மேட்ச் விட்டோம், அடுத்த மேட்ச் நல்லா விளையாடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல போயிடும். அவ்வளவுதான், நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. சூரியகுமார் யாதவ் ஹஸ் டு சிட் அவுட். அப்ப மட்டும்தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான் நம்ம ஏதோ தப்பு பண்றோம், நம்ம இந்தியன் கேப்டன் பட் ஐபிஎல்ல நம்மளுக்கு வந்து ஒரு 11 இடம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஈகோ ஹர்ட் ஆகும். அப்பதான் நீங்க பழைய சூரியகுமார் யாதவ் பாப்பீங்க. இல்லையா இல்லன்னா ஒரு படி நான் ஈகோ ஜாஸ்தி. ஆக்சுவலி ஒரு வாட்டி விராட் கோலி கிட்டே இது பண்ணுவாங்க ஞாபகம் இருக்கா, டீம்ல எடுக்கல கோலி அப்படின்னு ஆர்சிபி கிட்ட காட்டுன்னு காட்டணும். அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நீ ஒரு 2 மேட்ச் உட்கார வச்சுனாலே போதும், அப்படின்னு கொடுத்துருவாங்க பண்றது. ஸோ அதான் எம்ஐ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகே ஒரு சில விஷயத்த பேக் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இப்ப எப்படி அவனுங்க சிஎஸ்கே சிவம் டுபே தேவையில்லாம பேக் பண்ணி 2.5 வருஷம் சூத்தடி வாங்குறாங்களோ, நீங்களே எத்தனை வருஷம் சூத்தடி வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. சூரியகுமார் யாதவ் இதே மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஃபைனல் ஒப்பீனியன். எங்க சைடு வந்தா ஜிதேஷ் சர்மான்னு ஒருத்தன் இருக்கான், ஆனா எங்களுக்கு ஆப்ஷன் இல்ல, அவன் கீப்பரா சமாளிச்சுட்டு இருக்கான் டீம். சோ அதனால கேட்டிருக்கலாம். எனக்கு ஃபில்சால்ட்டுக்கு அவன் வந்தா கூட எனக்கு ஃபில்சால்ட்ட ஃபீல்டரா பார்க்க தான் பிடிச்சிருக்கு. அவன் அந்த மாதிரி ஓடி ஓடி எல்லா பாலும் பிடிக்கிறான். சோ அவனை கீப்பர் ஆகிட்டோம்னா இன்னும் ஒரு பெஸ்ட் ஃபீல்டர் மிஸ் ஆவானுன்ற ஒரு பயமும் இருக்கு. வெங்கடேஷ் ஐயரையும் நாங்க நம்பி 11ல எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் வருது. ஏன்னா போன மேட்ச்ல ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து கொடுத்த இம்பாக்ட் எங்களால மறக்கவே முடியல. 15 balls 12 runs. சோ அதனால வந்து அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. சரி ஜிதேஷ் சர்மா நீயே போச்சு போடா அப்படின்ற மாதிரி அவனோட ரோலையாவது மாத்தலாம். அவன் வந்து 9வது ஓவர் 10வது ஓவர்லாம் நீ வரக்கூடாது, நீ ஒரு 18th ஓவர் மேல வந்து ஒரு 2 6 அடி அப்படின்ற மாதிரி மகேந்திர சிங் தோனி மாதிரி விளையாடிக்கோ டீம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணா ரோல் வேணா மாத்தலாம். ஆர்சிபி சிஎஸ்கே எம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை வந்து இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ எல் கிளாசிக்கோவை லைவ் பண்ண போறோம். கெத்தா பண்றோம். பாய் பாய்.